நாட்டில் பாலும் தேனும் ஆறாக ஓடுகிறது என்னும் சொற்றொடரை சுபிட்சத்திற்கும் செழிப்பிற்கும் உதாரணமாகச் சொல்வார்கள். ஆண்டாள் வீட்டு சுபிட்சத்திற்கு இதை ஒப்பிடுகிறார். போகிற போக்கில் தாய்ப்பாசம், பேரன்பு இவையெல்லாம் மிருகங்களுக்கும் உண்டு என்று அழகாக சித்தரிக்கும் அவரது கற்பனையை பாருங்கள். தங்கள் கன்றுகளின் குரல் கேட்ட எருமைகள் தாய்ப்பாசம் பொங்க தம் கன்றுகளை நினைத்து தம் மடியில் இருந்த பாலை யாரும் கறப்பதற்கு முன் தாமாகவே சுரக்கின்றன. அப்படி சுரந்த பால் வீடெங்கும் வெள்ளமென ஓடி வீடே பால் சகதியாக உள்ளது. இத்தனை பால் தரும் செழிப்பான மாடுகள் பல வைத்திருக்கும் செல்வந்தனின் தங்கையே, மார்கழி மாதம் பெய்யும் அதிகாலை பனியின் துகள்கள் எங்கள் தலைமீது படிந்திருக்க நாங்கள் உன் வீட்டருகே வந்து உனக்காக நிற்கின்றோம். ராவணனை வதம் செய்த ராமன் பேர் பாடுகிறோம். நீயும் வந்து வாய் திறந்து பாடு. வா, வந்து கதவை திற. உனக்கு ஏன் இந்த பெரும் உறக்கம்? நீ இப்படி உறங்குவது அக்கம் பக்கத்தில் இருப்போருக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது. எழுந்து வா பெண்ணே. இந்த வர்ணனையை படித்ததும் ஒரு பால் பண்ணைக்குள் சென்று வந்த உணர்வு ஏற்படுகிறது அல்லவா? பால் மனம் கூட மூக்கில் நுகர முடிகிறது இல்லையா? இது பாலின் மனம் மட்டும் அல்ல, ஆண்டாள் கண்ணன் பால் கொண்ட காதலின் மனம். ஆம், அது கறந்த பாலை போல அவ்வளவு பரிசுத்தமானது. திருப்பாவை 12ஆம் நாள் பாடல். கனைத்திளங்கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென் இலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய். இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரெம்பாவாய்.